நேர்க்க நிலையிலே நம்ம மத்தியில் இருக்கிறதான டாக்டர் ஜான் அவர்கள் வந்து சங்கீத நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வார். Let's turn to 133 Psalms. நாம் இந்த நாளிலும் தியானத்திற்காக சங்கீதம் 133 அப்படியாக வாசிப்போம். Behold, how good and how pleasant it is for the brethren to dwell together in unity. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கியின் மேல் இறங்குமான நல்ல தைலத்திற்கும். As the dew of the Hermon, and as the dew that descended upon the mountains of Zion, for there the Lord commanded the blessing, even life forevermore. எல்லாம் அமர்வோம். Praise be to the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அவருடைய நாமத்துக்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. In these 33 Psalms, இந்த 133வது சங்கீதத்திலே the psalmist says, இந்த சங்கீதம் என்ன சொல்லுகிறது என்றால், it is good, அது வந்து நல்லதாக காணப்படுகிறது, it is pleasant, அது வந்து மேன்மையானதாக இருக்கிறது, if the brethren dwell in unity. இங்க வந்து சகோதரர்கள் ஒருமித்தம் வாசம் பண்ணுகிற வேளையில், if brethren does not dwell in unity, இந்த நாளிலே வந்து ஒருமித்தம் வாசம் பண்ணாமல் இராவிட்டால் it is bad, அது வந்து கெட்டதாக காணப்படுகிறது, it is unpleasant. அது வந்து மேன்மையற்றதாக இருக்கிறது. At the brethren unity, இங்க வந்து சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற வேளையில், at that place God commanded blessing. அந்த ஸ்தலத்திலே வந்து கர்த்தரானவர் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று கட்டளையிட்டுகிறார். And God commanded life over there. அங்கே வந்து தேவன் வந்து ஜீவனையும் கட்டளையிட்டுகிறார். And forevermore. அது என்றென்றைக்கும் இருப்பதாக அப்படியாக. If there is no unity in the brethren, அப்படியாக அந்த இடத்துல வந்து ஒற்றுமை இல்லாமல் இருந்தால், remember dear beloved, there is no blessing. தெரிந்து கொள்ளுங்கள் தேவஜனமே, அங்கே வந்து ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் காணப்படும். There is no life and forevermore. அங்கே வந்து என்றென்றைக்கும் இருக்கிற அந்த ஜீவனை வந்து நாம் காண முடியாது. Heaven and earth passes away, but my word remains forever. வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், ஆனால் என் வார்த்தையோ ஒளிந்து போகாது என்ற வார்த்தையின்படி. This is the word of the Lord is declared unto you. If there is no unity, there is no blessing and life forevermore. இந்த நாளிலே உங்களுக்காக ஏற்படுத்தின வார்த்தையானது தான் இந்த வார்த்தை. அது என்னவென்றால், ஒருவித்தம் வாசம் பண்ணாமல் இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்விலே சந்தோஷமும் ஜீவனும் இல்லாமல் போய்விடும் என்பது. For any organization to function even in the world or in the church or anywhere, even in the heaven, எந்த ஒரு காரியமும் இந்த உலகத்திலும் வானத்திலும் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் அப்படியாக தெரிந்து கொண்டால், for any organization to grow and prosper, எந்த ஒரு அலுவலகமும் எந்த ஒரு வேலையும் அப்படியாக வளர்ந்து செழிப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைவு கூர்ந்தால், without unity that organization will not prosper. அப்படியாக இருக்கிற அந்த அலுவலகமும் அந்த ஆளுமையும் வந்து ஒற்றுமை இல்லாமல் காணப்பட்டால் அங்கே வந்து வளர்ச்சி காண முடியாது. You go and study any organization, நீங்கள் வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கல்வியிலும் நீங்கள் வந்து மேற்கொண்டாலும், if there is a downfall in that organization, அந்த அலுவலகத்திலே அந்த வேலையில வந்து ஒரு கீழே விழுகிற அந்த தருணம் ஏற்படும் பொழுது, there is no blessing in that அங்கே வந்து ஆசீர்வாதத்தை காண முடியாது. Because the God commanded blessing at the place of unity. ஏனென்றால் தேவனானவர் வந்து ஒற்றுமை எங்கே இருக்கிறதோ அங்கேதான் ஆசீர்வாதம் இருக்கும் என்று கட்டளையிட்டுகிறார். The heaven and earth obeys that commandment. வானமும் பூமியும் அப்படிப்பட்ட வார்த்தையை வந்து கீழ்ப்படுகிறது. And nothing goes against his word. அவருடைய வார்த்தைக்கு புறம்பாக எதுவுமே அப்படியாக செயல்பட முடியாது. To have peace in you, உங்களிடத்தில் சமாதானம் காணப்பட வேண்டும் என்றால், soul, spirit and body should be one. ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே ஒருமையாக இருக்க வேண்டும். It should work in unity. அது வந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். For your family to grow, உங்கள் குடும்பம் வந்து வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால், wife, husband and children be united. கணவன், மனைவி, பிள்ளைகள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். Exactly the same way, அதுபோல தான் இங்கேயும், if the church which is called the body of Christ should grow, இங்கேயும் அப்படிப்பட்ட சபையானது எது தேவனோட சரீரமா என்று நாங்கள் அழைக்கிறோமோ, all the believers, எல்லா விசுவாசிகளும், believers with the servants of God, விசுவாசிகளும் தேவ ஊழியக்காரர்களும், and among the servants of God, அவர்கள்
அவர்களை சுற்றி இருக்கிற அந்த ஊழியக்காரர்களும் and servants of God believers along with the Christ. ஊழியக்காரர்களும் சபை விசுவாசிகளும் எல்லாம் சேர்ந்து தேவன் நிமித்தமாக These all should be united. எல்லாரும் ஒருமைப்பட்டு அப்படியாக ஒற்றுமையாக இருப்பதுதான். If not united, அப்படியாக ஒற்றுமை இல்லாமல் காணப்பட்டால் the church will be weak, சபையானது அப்படியாக தோன்று போகும். the church will be diseased, அது ஒரு நோயற்ற சபையாக இருக்கும். the church will be malnourished, அது எந்த ஒரு அபிஷேகம் பெறாமல் இருக்கிற ஒரு சபையாகவும், and church may sleep as well. இங்க அந்த சபையானது உறங்கிக் கொண்டே இருக்கிற சபையாகவும் காணப்படும். You may come years to the church. நீங்கள் ஆண்டாண்டு காலமாக இந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கலாம். If you do not understand how the body of the Lord functions, நீங்கள் ஒருவேளை தேவனுடைய சரீரமானது எப்படி செயல்படுகிறது என்று நீங்கள் அறியாவிட்டால் there won't be spiritual growth in your life. உங்கள் வாழ்வில ஆவிக்குரிய வளர்ச்சி நீங்கள் காண முடியாது. You have to understand you are not only the member in the body of Christ. நீங்கள் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் தனி ஒருவர் மட்டுமே தேவனுடைய சரீரம் இல்லை என்று. We all are the members in the body of Christ. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே தேவனுடைய சரீரமாக இருக்கிறோம். This brother is the body of Christ. அப்படியாக இந்த சகோதரர் தேவனுடைய சரீரமாக இருக்கிறார். Sisters are in the body of Christ. சகோதரிகள் தேவனுடைய சரீரமாக இருக்கிறார்கள். Brothers are there in the body of Christ. சகோதரர்கள் தேவனுடைய சரீரமாக இருக்கிறார்கள். Believers are there in the body of Christ. விசுவாசிகள் தேவனுடைய சரீரமாக காணப்படுகிறார்கள். Saints of God are there in the body of Christ. எல்லா ஊழியக்காரர்களும் தேவனுடைய சரீரமாக காணப்படுகிறார்கள். Each and every member in the body of Christ are important. ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒரு சபை விசுவாசிகளும் தேவனுடைய சரீரமாக காணப்படுவது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. Can any one of you say that no, this finger is not important, this foot is not important in your body? நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற ஒருவராவது இந்த சரீரத்துல இருக்கிற இந்த விரலானது, இந்த காலில் இருக்கிற விரலானது எனக்கு உபயோகம் இல்லாமல் இருக்கிறது சொல்ல முடியுமா? Can anyone say like that? யாராவது அப்படி சொல்ல முடியுமா? Then in the body of Christ, each one of you are important. அதே போலதான் தேவனோட சரீரமான சபையில ஒவ்வொருவரும் மேன்மையானவர்கள், முக்கியமானவர்கள். We all should work together, interconnected and interdependent upon each other. நாம் அனைவருமே இந்த நாளில் ஒருமுனைப்பட்டு செயல்பட வேண்டும், செயலாற்ற வேண்டும். You cannot grow by your own. நீங்களாகவே வளர முடியாது. You should be under an atmosphere. நீங்கள் அவருடைய நிழலான அந்த ஸ்தலத்துல நீங்கள் காணப்பட வேண்டும். According to Ephesians 4:11, எபேசியன்ஸ் 4:11 வாசிக்கும் பொழுது, he gave some apostles, அவர் சில அப்போஸ்தலர்களை கொடுத்தார். he gave some prophets, அவர் சில தீர்க்கதரிசிகளை கொடுத்தார். he gave some pastors, அவர் சில ஊழியக்காரர்களை கொடுத்தார். he gave some teachers, அவர் சில ஒரு போதகர்களை கொடுத்தார். he gave some evangelists. அவர் சுவிசேஷக்காரர்களை கொடுத்தார். Why he has given them? ஏன் இதெல்லாம் அவர் கொடுத்தார்? These all should come together, இது இப்படி இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் come to the unity of faith, அப்படியாக விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டில் வரும் வேண்டும் என்று, perfect man, ஒரு தேர்ச்சியான காலத்திலே, stature for the body of Christ. தேர்ச்சியான காலத்தில் தேவனுடைய நாமம் மகிமைக்காக, அவருடைய சரீரத்தின் வளர்ச்சிக்காக வர வேண்டும் என்பதுதான் இப்படிப்பட்ட எல்லா ஊழியக்காரர்களும் அவர் உருவாக்கினார். To become exactly like Jesus Christ stature. அவர் கர்த்தருடைய சரீரத்தை போலவே அவருடைய செயல்பாட்டின் போலவே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இவர்களை எல்லாம் அவர் உருவாக்கினார். Even அப்படி இருக்கும் பொழுதும் in 1 Corinthians 1 கொரிந்தியன் 12th chapter 12 to 28, 12வது அதிகாரம் 12 இருந்து 28 வரையும் completely it is written about the body of Christ. முழுமையாக கர்த்தருடைய சரீரத்தை குறித்து அப்படியாக எழுதியிருக்கிறது. 8 types of gifts are given to the church. 8 விதமான gifts 8 விதமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அந்த இடத்துல கட்டளையிட்டுகிறார். And no gift is superior or inferior than any other. அப்படி பார்க்கிற அந்த 8 ஆசீர்வாதங்களும் எதுமே கம்மியும் இல்ல சிலது பெரிதுமாக காணப்பட முடியாது. These 8 gifts, எல்லா 8 ஆசீர்வாதங்களும், 5 officers, 5 அதிகாரிகளும், they should all working together, இது எல்லாம் சேர்ந்து till we come to the unity of faith, இதெல்லாம் சேர்ந்து தேவன் நாமத்தின் நிமித்தமாக இருக்கிற விசுவாசத்துக்கு வரும்படியாகவும், perfect man, ஒரு முழுமையான ஒரு மனிதனாகவும், to the stature of Christ. அவருடைய நாமம் மகிமைக்காகவே. If we do not come, if
these 5 offices or 8 gifts does not work together, இந்த 8 ஆசீர்வாதம் குறிப்பிட்டிருக்கிற ஆசீர்வாதமும் இந்த 5 அதிகாரங்களும் ஒற்றுமையாக வரவில்லை என்றால் you and I cannot become the body of Christ. நீங்களும் நாங்களும் இப்படியாக தேவனுடைய சரீரமாக செயல்பட முடியாது. Sorry, you cannot become the stature to the level of Christ. நீங்கள் அப்படியாக கர்த்தருடைய செயல்பாட்டிற்கு ஒரு ஈக்குவலாக நீங்கள் வர முடியாது. Praise be to the name of the Lord. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். I will quote 2 examples how this body functions. இந்த நாள்ல 2 உதாரணம் உங்களுக்காக வைத்திருக்கிறேன், இந்த சரீரமானது எப்படி செயல்படுகிறது என்று காண்பதற்காக. For an operation to be successful, ஒரு ஆபரேஷன் அப்படியாக சக்சஸ்ஃபுல் ஆக வேண்டும் என்றால் there should be a patient, அங்க பேஷண்ட் இருக்கும், நோயாளி இருக்க வேண்டும், there should be a doctor, மருத்துவர் இருக்க வேண்டும், there should be a nurse, அங்க நர்ஸ் இருக்க வேண்டும், there should be technician, எல்லா டெக்னீஷியன்களும் இருக்க வேண்டும், there should be an housekeeper, அங்க சிறு சிறு வேலைகள் செய்கிறவர்களும் இருக்க வேண்டும், office cleaner, அங்க கிளீன் பண்றவங்களும் இருக்க வேண்டும். these all should work together for the operation to be இப்படி successful. சொன்ன ஒவ்வொருவருமே அங்கே ஒற்றுமையாக வேலை செய்யும் பொழுதுதான் If any single person does not work, யாராவது ஒருவர் அவருடைய வேலையை சரியா செய்யவில்லை என்றால், I will tell you one incident which has happened in the hospital. நான் ஒரு அனுபவத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னுடைய மருத்துவமனையில் ஆனது. A doctor was conducting operations from morning to evening. ஒரு மருத்துவர் காலையிலிருந்து மாலை வரையும் ஒரு ஆபரேஷன் செய்து கொண்டிருந்தார். Then he has done a beautiful operation. அவர் அந்த ஆபரேஷன் சீரும் சிறப்புமாக அவர் செய்தார். From one by one patients getting died. ஒருவர் போல அப்படியாக ஒவ்வொரு பேஷண்டாக மரித்து கொண்டிருந்தார்கள். And he is not able to understand what is going on. அவருக்கு புரியவில்லை இங்கே என்ன நடக்கிறது என்று. I am doing the operation properly. நான் ஆபரேஷன் கரெக்டா தான் பண்றேன். All the staff are with me, work in unity. என் கூட இருக்கிற சக வேலைக்காரர்கள் என்னோடு வேலை செய்கிறார்கள். Dead bodies are coming out of the operation theater. ஆனால் ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியே வரும்போது எல்லாம் மரித்து போன சடலமாக வருகிறார்கள் என்று. Then suddenly he went for a checkup around the rounds. அவர் அப்படியாக அதை காண்பதற்காக ஒரு ரவுண்ட் செய்தார். The man who was supposed to on the oxygen, he on the nitrogen. அங்க ஆக்சிஜன் ஆன் பண்ற அந்த மனிதர் தப்பாக நைட்ரோஜன் ஆவியை அப்படியாக ஆன் செய்து விட்டார். Patient instead of getting oxygen, he was getting nitrogen. அந்த நோயாளி ஆக்சிஜனை பெற்றுவதற்கு மாறாக நைட்ரோஜனை அவர் சுவாசித்தார். Operation he has done beautifully. அந்த ஆபரேஷன் கரெக்டாக செய்தாலும் all work together in unity. அங்கே செய்த எல்லா வேலைக்காரர்களும் அவர்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்தாலும் dead bodies are coming out of the theater. ஆனால் மரித்து போன சடலமானது ஆபரேஷன் தியேட்டரிலிருந்து வெளியே வருகிறது. The problem with the office boy. அங்கே காரணம் என்னவென்றால் பிரச்சனை யார்கிட்ட இருந்தா அந்த ஆபீஸ் பாய் கிட்ட. Each one of the person are important in the body of Christ. அப்படியே கிறிஸ்துவின் சரீரமாக காணப்படுகிறதுல ஒவ்வொருவரும் மேன்மையானவர்கள், முக்கியமானவர்கள். If one member of the body does not function, ஒரு ஆளானது அப்படியாக தப்பாக செயல்பட்டால், see what are the things will happen to the body of Christ. கிறிஸ்துவின் சரீரமானதுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சியான ஒரு தோற்றம் தோன்றும் என்று நீங்கள் அறிய வேண்டும். For you to grow, நீங்கள் இந்த நாள்ல வளர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், each and every part of your body should function. ஒவ்வொரு செயல்பாடுகளும் உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஒரு அங்கங்களும் செயல்பட வேண்டும். To have a food, just a simple example, if you want to have a food, நீங்கள் ஆகாரத்தை உண்ணும் பொழுது your leg should work. உங்கள் கால்களானது செயல்பட வேண்டும். Your thought should work. உங்கள் சிந்தனைகள் செயல்பட வேண்டும். Your nose should work. உங்கள் மூக்கானது செயல்பட வேண்டும். Your mouth should work. உங்கள் வாயானது செயல்பட வேண்டும். Your stomach should work. உங்கள் ஸ்டமக் அந்த வயிற்றானது செயல்பட வேண்டும். If any of the member of our body says no, I cannot work for you, நம் சரீரத்தில் காணப்படுகிற ஏதாவது உறுப்பு நான் செயல்பட விரும்பவில்லை என்று சொன்னால், what happens, dear children of God? Can you grow? உங்களுக்கு அப்படியாக இந்த சரீரத்திலே வளர முடியுமா? Can you grow? வளர முடியுமா? That is why we have to think and consider that each one of the person in the church is important. அதன் நிமித்தம் தான் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். கர்த்தருடைய சரீரத்திலும் காணப்படுகிற இந்த சபையானதிலும் கூட ஒவ்வொருவரும் மேன்மையானவன் என்று. This brother has a good gift of singing songs. இந்த சகோதரருக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்னவென்றால் நல்ல பாட்டை பாடுகிறார். If I think he is below me, அவர் என்னோட சிறியவனாக இருந்தால், I don't know how to sing the song. எனக்கு எப்படி பாட முடியும் என்று எனக்கு தெரியாது. I cannot be revived by his songs. நான் அவருடைய பாட்டு நிமித்தம் நம்ம அப்படியாக
அத வந்து சந்தோஷம் மேற்கொள்ள முடியாது. I will be depressed. Even though I am a preacher, I will be depressed. நான் வந்து ஒரு போதகராக இருந்தாலும் நான் வந்து அப்படியாக சோர்ந்து போனவனாக காணப்படுவேன். Similarly, அதே போலதான் if he thinks that I am below him, நான் வந்து அவரை விட சிறியவனாக இருக்கிறேன் என்று he cannot be revived in his soul. நான் வந்து அப்படி நினைத்தால் நான் வந்து என்னோட சரீரமானதை வந்து மேன்மை பாராட்ட முடியாது. Each one of us should respect each other. நாம் இங்க இருக்கிற ஒவ்வொருவரை வந்து அப்படியாக மரியாதைக்குரியவர்களாக நடத்த வேண்டும், செயல்பட வேண்டும். Each one of should honor each other. ஒவ்வொருவரையும் கனம் செலுத்த வேண்டும். Each one of should keep ahead of each other. ஒவ்வொருவரையும் நமக்கு நேராக நமக்கு மேன்மையாக தான் அவர்களையும் நாம் காண வேண்டும். Just read this verse from Romans 12:10. ரோமர் 12வது அதிகாரம் 12:10. 10வது வசனம். Honor preferring one another. 12:10. You have to honor one preferring the another. கனம் பண்ணுகிறதுல வந்து அவர்களை விட நாம் வந்து மேன்மையாக காணப்பட Your வேண்டும். brother is singing beautifully. இந்த சகோதரர் வந்து ரொம்ப அருமையாக பாடுகிறார். You encourage him, brother, you sang today beautifully. இவரை வந்து அப்படியாக ஊக்குவிக்க வேண்டும். நீங்க நல்லா பாடுறீங்க, நல்லா ஆராதனை He செய்கிறீர்கள். will be encouraged. அவருக்கும் ஒரு சந்தோஷமாக இருப்போம். He will sacrifice his life more. அவருடைய வாழ்க்கை வந்து இன்னும் அதிகமாக இந்த ஊழியத்துல வந்து அவர் செயல்படுவார். He will come with better things. அவர் இன்னும் அருமையாக ஒரு அனுபவத்தை மேற்கொண்டு அவர் வருவார். That will be helpful for each one of us. அது வந்து இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படியாக நல்லதாக காணப்படும். The same thing you read in Philippians 2:3. அதே போலதான் பிலிப்பைன்ஸ் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கும் பொழுது ஆமென். Esteem other better than themselves. யாரையும் வந்து நம் தாழ்மையாகவும் அப்படியாக பெருமையாக காணக்கூடாது என்று. Whatever position you may be in the church. எந்த ஒரு ஸ்தானத்திலே நீங்க இந்த சபையில இருக்குமேயானால், whatever gift you may have, எந்த ஒரு தாளாந்தும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருப்பாரானால், whatever the office you are holding in the church, எந்த ஒரு ஸ்தானத்தை நீங்கள் அப்படியாக பெற்றுக்கொண்டு இருப்பீர்களானால், these two things are most important for the body of Christ to be united. இந்த நாள்ல வந்து ரெண்டு குறிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய சரீரத்தில் அப்படியாக ஒருமித்து வாசம் பண்ணுகிற வேளையிலே Honor preferring one another. ஒருவரின் நிமித்தம் ஒருவரை நாம் அப்படியாக கனம் செலுத்த வேண்டும். And esteem other better than themselves. அவரை வந்து நாம் தாழ்த்தி நான் தான் பெரியவன் என்று மேன்மை பாராட்டக்கூடாது. It is good and pleasant for the brethren to dwell in unity. இது கர்த்தர் சகோதரி நிமித்தம் வாசம் பண்ணி ஒருமையா இருப்பது கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப இன்பமானதும் நல்லதாக இருக்கிறது. God commanded blessing at that place. அந்த ஸ்தலத்தில் வந்து தேவனானவர் வந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டுகிறார். Then why church is not united yet? அப்படி இருக்கிற வேளையிலே ஏன் சபையானது ஒற்றுமையாக காணப்படாமல் இருக்கிறது? This is the biggest problem everywhere, even in the organizations, even in the families, even in yourself, even in the body of Christ. இப்படிப்பட்ட விஷயம் தான் இந்த நாளிலே அநேக இடத்தில் நம் அலுவலகத்தில், நம் வேலை ஸ்தலத்திலும், குடும்பத்திலும், சபையிலும் அப்படியாக காணப்படுகிறது. Everywhere there are divisions. எங்கே பார்த்தாலும் வேற்றுமை இருக்கிறது. Nobody could able to make them united. யாரும் வந்து அவர்களை அப்படியாக ஒருமித்தம் இருக்கும் என்று விரும்புவதில்லை. If people, wife and husband are married for 10 years, they are sitting apart. கணவன் மனைவி 10 ஆண்டுகளாக அப்படியாக ஒருமித்தம் இருக்கிற வேளையிலும் அப்படியாக பார்க்கும்போது அவர்கள் விவாகரத்து மேற்கொள்கிறார்கள். Parents are unable to live together. அப்படியாக பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒருமித்தமாக இருக்காமல் அப்படியாக செப்பரேட்டாக இருக்கிறார்கள். The ones reputed organizations are falling down. ரொம்ப மேன்மையான ஒரு அலுவலகத்தை பார்க்கும்போதும் அதுவும் அப்படியாக வீழ்ச்சி அடைகிறது. Reputed churches are falling down. பெரிய பெரிய சபைகளும் பார்த்தீங்களா அப்படியாக அது சோர்ந்து போகிறது. There are 3 important reasons I would like to quote today. இந்த நாள்ல முக்கியமான 3 காரணங்களை நான் உங்கள் இடத்துல அப்படியாக சொல்ல விரும்புகிறேன். The first one, the spirit of envy is ruling and reigning in the body of Christ. கிறிஸ்துவின் சரீர நிமித்தமாக யார் அப்படியாக நம்மளை மேற்கொண்டு இருக்கிறார் என்றால் சாத்தானானவன், சத்ருவானவன் தான் அப்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். Spirit of envy,
jealousy, spirit of jealousy is பொறாமை என்கின்ற ஒரு ஆவிதான் நம்மை அப்படியாக மேற்கொண்டு கிறிஸ்துவின் சரீரத்தில் வளர முடியாமல் அப்படியாக தடை செய்கிறான். pride is ruling in the churches. நம் மத்தியில் இருக்கிற பெருமை தான் நம்மை அப்படியாக மேற்கொண்டு வழி நடத்துகிறது. superior mentality is ruling in the churches. நான் தான் சிறந்தவன் என்ற அந்த மனப்பான்மை தான் நம்ம அப்படியாக வளர முடியாமல் தவிக்கிறது. everywhere these three characters are ruling. எங்கெங்கே இப்படிப்பட்ட இந்த மூணு குணாதிசயங்கள் அப்படியாக ஆளுகை செய்கிறதோ, because of that அதன் நிமித்தமாகத்தான் there are divisions among us. நம் மத்தியிலே வேற்றுமை காணப்படுகிறது. we are not able to live in unity. நாம் இந்த நாளிலே ஒற்றுமையாக வாழ முடியாமல் தடுக்கிறது. and at last the Satan has got a biggest plan against us. கடைசியாக பார்க்கும் பொழுது சத்ருவானவன் நம்மை மேற்கொண்டு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறான். if we are not united, நீங்கள் அப்படியாக ஒற்றுமையாக இல்லாவிட்டால் you cannot become to the stature of the Christ. கர்த்தரின் சரீரமாக காணப்படுகிற அந்த சரீரத்துக்குள்ளே நீங்கள் வாசம் பண்ண முடியாது. oh, what a blessing you and I are losing. எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்களும் நாங்களும் அப்படியாக எழுந்து கொண்டே இருக்கிறோம். by dishonoring this brother, அப்படியாக இவரை நம்ம கனம் பண்ணாமல், I am not killing him, அவரை நான் கொலை செய்வதில்லை, and killing myself, நான் என்னையே கொலை செய்து and hold the body of Christ. அப்படியாக கர்த்தர் சரீரத்தை நான் தப்பாக எண்ணிக்கொள்கிறேன். how worse situations are going in the churches. அது எப்படிப்பட்ட ஒரு கெட்ட காரியங்களாக சபையில இந்த நாளில நடந்து கொண்டிருக்கிறது. this we can read in James 3:16. James 3:16. யாக்கோபு 3வது அதிகாரம் 16வது வசனம். just 3:16. எடுத்தவர்கள் வாசிங்க. for where envying and strife is, எங்கே வைராகியமும் அப்படியாக கெட்ட காரியங்கள் மேற்கொண்டே இருக்கிறதோ, there is confusion, அங்கே ஒரு குழப்பமான சூழ்நிலையும், every evil work in that place. எல்லா சத்துருவின் கிரியைகளும் அந்த ஸ்தலத்திலே மேற்கொண்டு it நடக்கும். is not mentioned a single evil work. அங்கே ஒரே ஒரு சத்துருவின் கிரியை என்று எழுதவில்லை. where there is envy, அங்கே எங்கே jealousy, பொறாமையும் கெட்ட கெட்ட காரியங்கள் நிமித்தமாக சிந்தனையும், there is a strife, அங்கே ஒரு வேற்றுமையும், and every evil work will be found at that. எல்லா சத்துருவின் கிரியைகளும் அந்த இடத்துல காண முடியும். be aware, dear children of God. அப்படியாக நீங்கள் இது குறித்து நீங்கள் அறிய வேண்டும் என்றால், if we allow this spirit to work in our life, இப்படிப்பட்ட கெட்ட கிரியைகளை உங்கள் வாழ்வில செயல்பட நீங்கள் விரும்பினால், Satan can use you and me to do each and every evil work through you in this church. சத்ருவானவன் உங்களையும் என்னையும் இந்த சபையில கெட்ட காரியங்களுக்காக நடப்பிக்க முடியும். he will destroy the church. அவன் இந்த சபையை அழித்து போக கூட முடியும். he will make them sleep as well. அவர் இந்த சபையை அப்படியாக ஒரு தூங்கி கொண்டிருக்கிற சபையாக மாற்ற முடியும். and you read James 4:5 also. யாக்கோபு 4வது அதிகாரம் 5வது வசனத்தையும் படிப்போம். and sorry, James 3:16. யாக்கோபு 3வது அதிகாரம் 16வது வசனம். no, 4:5, James 4:5. and 4:1 also. when you read this 3:16, 4:1 and 5, இங்கே சொல்லப்பட்ட இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது we understand that நாம் புரிந்து கொள்கிறோம். and this is creating wars and fightings among you. இங்கே சண்டையும் யுத்தங்களும் அப்படியாக நடப்பிக்க செயல்படுகிறது. we should understand that the spirit of envy is ruling. இங்கே பொறாமையும் பெருமையும் கூடிய ஆவிதான் நம்மை மேற்கொள்கிறது என்று. when you see there are wars and fightings and evil work in the body of Christ, கிறிஸ்துவின் சரீரத்து நிமித்தமாக எதிராக வருகிற சண்டைகளும் யுத்தங்களும் நீங்கள் பார்க்கும் பொழுது, you should be alert and identify the spirit of envy. நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். what is the spirit of envy? இந்த பொறாமையின் ஆவி குறித்து நாம் பார்க்கும்போது என்னவென்றால், when anyone have the spirit of envy, இந்த பொறாமையின் ஆவி நம் மத்தியில் இருக்குமானால், if anyone develops more than him, அவர்களை காட்டிலும் பிறர் அப்படியாக வளர்ந்து விட்டால், if anyone is loved more than him,
அவர்களை காட்டிலும் பிறர் வந்து அன்பு அதிகமாக காணப்பட்டால், if anyone is appreciated more than him, அவர்களை விட அவர் பிறரை வந்து யாராவது அதிக கனம் செலுத்தினால், if anyone is valued more than him, அவரை விட பிறர் வந்து மிகவுமாக கனம் செலுத்தினால், if anyone is more than celebrated than him, அவரை காட்டிலும் பிறர் வந்து அதிகமாக கொண்டாடப்பட்டால், this person will develop hatred, இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாக அந்த மனிதன் வந்து அவன் உள்ளத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு வைராகத்தையும் பொறாமையும் மேற்கொள்வான். and hatred, anger and everything works in this man. இந்த மனிதனை வந்து அப்படிப்பட்ட காரியங்கள் செயல்படும் பொழுது கோபமும் வைராகியமும் அப்படியே எரிச்சல் குணமும் அப்படியே காணப்படும். To pull that person down. அந்த மனிதன் வந்து அப்படியே கீழே இழுப்பதற்காக, If he cannot pull that person down, அவனை அப்படியாக கீழே இழுக்க முடியவில்லை என்றால், he will be tortured, அவன் வந்து அப்படியாக மிக சஞ்சலத்துக்குரியவனாக காணப்படுகிறான். he will be irritated, அவனுக்கு ஒரே எரிச்சலாக காணப்படும். he will be frustrated, அவனுக்கு ரொம்ப ஒரு வேற்றுமையாக காண முடியும். he will have sleepless nights. அவனுக்கு தூக்கம் இல்லாத நாட்களாக முடிந்துவிடும். At any cost, I have to pull this man down. எப்படியாவது ஏதாவது செய்தாலும் அவனை அப்படியே கீழே இழுக்க வேண்டும் என்று ஒரு சிந்தனை. If I don't pull this down man, அவனை வந்து கீழே இழுக்காவிட்டால் I am having sleepless nights. எனக்கு தூக்கம் இல்லாத நாட்களாக காணப்படுகிறது. This is the spirit of envy, dear children of God. இதுதான் அப்படியாக பொறாமையின் ஆவியாக காணப்படுகிறது This is தேவஜனமே. the human nature. இது வந்து மனித குணாதிசயமாக காணப்படுகிறது. If you live in flesh, நீங்கள் வந்து மாம்சத்துக்குரியமாக வாழ்வீண்டானால், this spirit will rule in you and my heart. இப்படிப்பட்ட ஆவிதான் உங்கள் இருதயத்தில் அப்படியாக வாசம் செய்யும். This spirit of envy is very dangerous. இந்த பொறாமையின் ஆவி வந்து மிக மோசமானது. It killed prophets. இது வந்து அநேக ஊழியக்காரர்களை கொன்று போட்டது. It killed apostles. அநேக அப்போஸ்தலர்களை கொன்று போட்டது. It killed many preachers. எல்லா போதகர்களையும் இது கொன்று போட்டது. You can observe this from Genesis to Revelation. நீங்கள் வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரும் காண முடியும். This ruled between brethren. இது வந்து அப்படியாக சகோதர நிமித்தம் ஆளுகை செய்து வந்தது. It ruled between kings. இது வந்து ராஜாக்கள் நிமித்தம் ஆளுகை செய்தது. It ruled in the churches as well. சபையிலும் இப்படிப்பட்ட ஆவிகள் வந்து ஆளுகை செய்தது. It is worked between Abel and Cain. ஏபேல் காயன் பார்க்கும் பொழுது அவர்கள் மத்தியிலும் இது அப்படியாக ஆளுகை செய்தது. Cain killed Abel. காயன் வந்து ஆபேலை கொலை செய்தார். And you can see it in the life of Joseph. நீங்கள் வந்து யோசுவாவின் அப்படியாக வாழ்க்கையை பார்க்க முடியும். He was loved by his father. அவரை தகப்பன் நிமித்தமாக அவன் அன்பு கூர்ந்தான். He had dreams. அவன் வந்து அப்படியாக சொப்பனம் கொண்டான். He had a colorful coat. அவன் வந்து நல்ல ஒரு வஸ்திரத்தை அணிந்து கொண்டான். These are all the three things which became envy to their brothers. இது எல்லா மூன்று காரியங்களும் வந்து அவர்கள் சகோதர நிமித்தமாக ஒரு எரிச்சலை உண்டாக்கியது. They sold him dear ones. அவன் வந்து அவர்களை விற்று போட்டான். This was developed between David and Saul. டேவிட்க்கும் தாவீதுக்கும் சவுலுக்கும் இடையே இப்படியாக உருவாக்கப்பட்டது. He is the first king of Israel. அவன்தான் முதலாவது இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தார். Very powerful man. மிக வல்லமையாக இருந்தார். He is fearing a small boy. அவன் வந்து சிறு பையனை பார்த்து நடுங்குகிறான். Just for one word. ஒரு வார்த்தை நிமித்தமாக. David equal to 10,000 and Saul equal to 1,000. சவுலான வந்து 1000க்கு மேன்மையானவனாக காணப்பட்டால் தாவீதானவன் 10,000க்கு மேன்மையாக காணப்படுகிறான். That triggered the spirit of envy in this man. அப்படிப்பட்ட காரியம் தான் இங்கே வந்து பொறாமையின் ஆவியை தூண்டியது. And that has happened in the days of Jesus as well. இயேசுவின் காலத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. A king of Israel is born, that's all they told him. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் பிறந்திருக்கிறார், இவ்வளவுதான் அவங்க சொன்னது. And Herod is the biggest king. He is afraiding a small boy child which is born below 2 years. ஏரோது வந்து பெரிய ராஜாவாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சிறு பையன் பிறந்து விட்டான் என்ற வார்த்தை நிமித்தமாக பயந்தார். He killed all the babies. அவன் வந்து அந்த நாட்களிலே எல்லா ஆண் பிள்ளைகளும் கொன்று போட்டார். How terrible is this spirit of envy? எவ்வளவு கொடூரமானது இந்த பொறாமையின் ஆவி. I know a pastor. எனக்கு வந்து ஒரு போதகர் தெரியும். I heard him in his testimony. அவருடைய சாட்சி நிமித்தமாக கேள்விப்பட்டேன். He had a healing gift. அவருக்கு வந்து குணம் செய்கிற வல்லமை இருந்தது. When he closes his eyes, the word of God will run before his eyes. அவர் கண்களை மூடினார், தேவ வார்த்தையானது இங்கேயும் அங்கேயும் அப்படியே செயல்பட்டு கொண்டிருக்கும். He raised the dead bodies. அவர் வந்து மரித்த சடலத்தை எழுப்பினார். The church and the people, the saints of God, they pulled him down. சபையும் விசுவாசிகளும் அப்படியாக அவரை வந்து கீழே இழுத்தார்கள். In such a level he pulled him down. அவர் வந்து அவ்வளவு மேன்மையாக இருந்த ஒரு போதகரை அப்படியே கீழே இழுத்தார்கள். And he pleaded, God, Lord, take this gift.
அப்படியாக அவர் அந்த 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 சூழ்நிலையில் அவர் என்ன சொன்னார் என்றால், எனக்கு கொடுத்த இந்த தாலாதை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர் என்று சொன்னார். How biggest loss, not for him, for a whole church and whole nation and for the kingdom of God. கிறிஸ்துவின் சபைக்கும் அப்படியாக அவருடைய ஊழியத்துக்கும் எவ்வளவு ஒரு தோல்வியான காரியமாக இது காணப்படுகிறது. If you are in flesh, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருப்பீரானால், the spirit of envy will rule you and me. இந்த பொறாமையின் ஆவி உங்களையும் என்னையும் அப்படியாக வாட்டிக்கொண்டிருக்கும். Spirit of envy, if you are in flesh, it will rule. நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட பொறாமையின் ஆவி உங்களை மேற்கொள்ளும். If this rules you, இது உங்களை ஆளுகை செய்தால், you cannot obey God's law. நீங்கள் கர்த்தருடைய கட்டளையை அப்படியாக நீங்கள் பின்பற்ற முடியாது. If you do not obey God's law, நீங்கள் கர்த்தருடைய கட்டளையை பின்பற்றாமல் இருப்பீர்களானால், you will become unrighteous. நீங்கள் விசுவாசத்திற்கு இல்லாதவர்களாக காணப்படுவீர்கள். And unrighteous cannot enter into the kingdom of God. விசுவாசம் இல்லாமல் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவன் தேவனுடைய ஊழியத்திலே அவருடைய சன்னிதானத்திலே நுழைய முடியாது. If the spirit of envy is ruling in you and me, இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அப்படியாக இந்த பொறாமையின் ஆவி மேற்கொள்ளும் என்றால், we cannot inherit the kingdom of God. நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய பரலோக தேவத்தையும் நம்ம ரட்சிக்க முடியாது, அதை பின்பற்ற முடியாது. If the spirit of envy is ruling in you and me, அப்படியாக இந்த நாளிலே எங்களிலும் உங்களிலும் அப்படிப்பட்ட ஒரு பொறாமையின் ஆவி மேற்கொண்டும் என்றால், what should you and I do? நாம் என்ன செய்ய வேண்டும்? It is hard to admit first. அதை நாம் ஒத்துக்கொள்வதற்காக மனப்பான்மை வேண்டும். No, this spirit is not in me. அது என்னிடத்தில் இல்லை, அப்படியாகத்தான் நாம் சிந்தனை சொல்லும். The moment you say this, நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லும் பொழுது, if somebody is rising beside you, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் அப்படியாக வளர்ந்து கொண்டு வரும் வேளையிலே, just observe in your life what is happening. உங்கள் வாழ்விலே நீங்களே அப்படியாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். Are you downplaying him? நீங்கள் அவரை இழுக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொள்கிறீர்களா? In your body there are so many reactions happening that you cannot sleep to pull him down. உங்கள் சரீரத்திலே அநேக செயல்பாடுகள் சிந்தனைகள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வளர்ந்து கொண்டு வந்துகிற மனிதனை எப்படி கீழே இழுக்கலாம் என்று. According to Matthew 23:27, மத்தேயு 23:27 பார்க்கும் பொழுது, ஓ ஜெருசலேம், ஓ எருசலேமே, ஓ ஜெருசலேம், ஓ ஜெருசலேமே, ஓ சர்ச், ஓ சபையே, ஓ சர்ச், ஓ சபையே, I have given you the prophets. நான் உமக்கு அநேக தீர்க்கதரிசிகளை கொடுத்திருக்கிறேன். I have given you the apostles. நான் உங்களுக்கு அநேக அப்போஸ்தலர்களை கொடுத்திருக்கிறேன். I have given you the teachers. நான் உங்களுக்கு அநேக போதகர்களை கொடுத்திருக்கிறேன். Because if the spirit of envy, இந்த பொறாமையின் வருகிற ஆவியின் நிமித்தமாகத்தான், you have killed them, நீங்கள் அவர்களை கொன்று போட்டீர்கள். and I will make your place desolate. நீங்கள் அப்படியாக அந்த ஸ்தலத்தை நான் அப்படியாக அழித்து போடுவேன். Let's all close your eyes, dear children of God. இந்த நாளிலும் அனைவரும் நம் கண்களை மூடிக்கொள்வோம். Let us plead the Lord. தேவனை நோக்கி கூப்பிடுவோம். Yes, Lord. ஆம் ஆண்டவரே, the spirit of envy ruled in my heart. இந்த பொறாமையின் ஆவி என் இருதயத்திலே மேற்கொண்டது. As the word of the Lord says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே, if there is no unity, சகோதர நிமித்தம் வாசம் பண்ணுகிற ஒற்றுமை இல்லாவிட்டால், there is badness. அங்கே கெட்டதும், there is no pleasant in that. அங்கே மேன்மையானதும் இல்லாமல், there is no blessing in that place. ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல். Yes, Lord, I have killed so many prophets. ஆம் ஆண்டவரே, அநேக போதகர்களை நான் இந்த நாளிலே பொறாமை நிமித்தம் நான் கொன்று போட்டேன். Through the spirit of envy, பொறாமை நிமித்தம். Come closer to the Lord. கிறிஸ்துவிலே அருகில் வாருங்கள். Come closer to the Christ. கிறிஸ்து நிமித்தம் அருகில் வாருங்கள். Come closer to the cross. அப்படியாக சிலுவை நோக்கி முன்பாக வாருங்கள். And you and me are nailed him on the cross. நீங்களும் நாங்களும் அப்படியாக சேர்ந்துதான் தேவனை சிலுவையிலே அறைந்தோம். We have killed this body of Christ. அவருடைய சரீரத்தை நாம் அப்படியாக கொன்று போட்டோம். We have bruised this body of Christ. அவருடைய சரீரத்தை அப்படியாக பிற்கப்பட்டோம். Day by day we are hurting the body of Christ. ஒவ்வொரு நாளும் நாம் அவர் சரீரத்தை அப்படியாக காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். Oh Jerusalem, ஓ எருசலேமே, oh Jerusalem, ஓ எருசலேமே, you have killed prophets. நீங்கள் போதகர்களை அழித்து போட்டீர்கள். Before my judgment comes upon you, என்னுடைய நியாய தீர்ப்பு உங்கள் மத்தியில் வருவதற்கு முன்பதாகவே, come to the cross. சிலுவையில் அண்டையில வாருங்கள். And he is pleading for you and me. அவர் நமக்காக அப்படியாக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Father, தகப்பனே, they do not know what they do. அவர்கள் என்ன செய்கிறார் என்று தெரியாமல் செய்கிறார்கள். Forgive them. அவர்களை மன்னியும். Father,
தகப்பனே, they do not know what they do. அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் இந்த நாளில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. Even the moment you are hurting his body, நீங்கள் அவருடைய சரீரத்தை காயப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலும் he is pleading for you and அவர் me on the உங்களுக்காக throne of God. பரிந்து பேச விரும்பவல்லவராயிருக்கிறார். Will your heart not melt today? இந்த நாளில் உங்கள் இருதயமானது அப்படியாக உருகாவிட்டால், Will you not give your heart to the Lord today? தேவனுக்காக உங்கள் இருதயத்தில் நீங்கள் தரமாட்டீரோ? With his nailed hands அவர் அந்த காயப்பட்ட கரங்கள் நிமித்தமாக, ஆணி பாய்ந்த கரம் நிமித்தமாக, and his feet nailed, அவருடைய பாதங்களும் காயப்பட்டது ஆணி நிமித்தமாக, blood, sweat and water drooping from his head to the feet. அவருடைய ரத்தமானது வேர்வை போல உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை வழிந்து கொண்டிருக்கிறது. Father, they do not know what they do. தேவனே, அவர்கள் என்ன செய்கிறார் என்று தெரியாமல் செய்கிறார்கள். You have raised his wounds again. அவர்களுக்கு காயத்து நிமித்தமாக நீர் சுகத்தை தர வல்லவர். You have hurt this body of Christ. நீங்கள் அப்படியாக அவர் சரீரத்தில் காயப்பட்டு சரீரமாக மாற்றியிருக்கிறீர்கள். He is pleading the same before the throne of God. அதேதான் அவர் சிங்காசனத்தில் வீசிருக்கிற தேவன் மத்தியிலே நமக்காக பரிந்து பேச வல்லவராயிருக்கிறார். When you submit the spirit of envy into the hands of God, இந்த பொறாமையின் ஆவியை தேவன் கரங்களில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, he want to dwell among you. அவர் உங்கள் மத்தியிலே வாசம் செய்ய விரும்புகிறார். இதோ மனுஷரின் மத்தியின் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரில் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனதரின் மத்தியிலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனதரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரில் மத்தியே தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரில் மத்தியே தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. when you start submitting to the Lord, தேவன் மத்தியில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, when you start confessing about this sin, அப்படியா உங்களுடைய பாவத்தை குறித்து நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, he is faithful to forgive. அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். He is going to throw this sin into the depths of the sea. உங்கள் பாவங்கள் அனைத்தும் மரணத்தில் காணப்படுகிற கடலிலே போட He விரும்புகிறார். will remember them no more. அவற்றை அவர் ஒருபோதும் நினைவு கூறாதபடி இருப்பார். But next, dear children of God, அப்படியாக பிரியமானவர்களே, do not dare to hurt the body of Christ. மறுபடியுமாக தேவனுடைய சரீரத்தையும் அவருடைய நாமத்தையும் அப்படியாக காயப்படாமல் பாற்றுக்கொள்வது நம் கடமையாக காணப்படுகிறது. This is the time of grace. இந்த நாளிலே இந்த நேரம் தான் கிருபையின் நேரமாக இருக்கிறது. Grace has been given not to do sin again and again. கர்த்தருடைய கிருபையானது அவருடைய நாமத்தின் நிமித்தமாக அவர் புகழை பாடுவதற்காக கொடுக்கப்பட்டது. Grace is given to, grace means an ability to do this law. கிருபையானது என்னவென்றால் அவருடைய வல்லமை நிமித்தமாக அவருடைய கட்டளைகளை மேற்கொண்டு அதன்படி செயல்படுவதுதான். God said to the adulterous woman, sin no more. அப்படியாக ஒரு கெட்ட செயல்பாடில் ஈடுபட்ட அந்த ஸ்திரியை நோக்கி தேவன் சொன்னது, மறுபடியாக இந்த பாவத்தை செய்யாதே என்று. Oh Jerusalem, sin no more. ஓ எருசலேமே, மறுபடியும் பாவம் செய்யாமல் இரு. Oh my church, for which I have shed my blood, sin no more. ஓ சபையே, உங்களுக்காகத்தான் ரத்தத்தை சிந்தினேன், மறுபடியும் பாவம் செய்யாமல் இருங்கள். It is good and pleasant for the brethren to dwell in unity.
சகோதரரே, ஒரு நிமித்தம் வாசம் பண்ணி இருக்கிற வேளையிலே அதே நமக்கு நன்மையாகவும் கிருபையாகவும் ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. God commanded blessing, life forevermore. கர்த்தரானவர் வந்து ஆசீர்வாதத்தை என்றென்றைக்கும் இருப்பதாக என்று கட்டளையிட்டுகிறார். You and I are here to inherit the eternal life. நீங்களும் நாங்களும் இந்த நாளிலே தேவனுடைய என்றென்றைக்கு இருக்கும் அந்த ராஜாங்கத்திலே வீற்றிருக்குவதற்காக நாம் அப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டோம். Let's all dwell together in unity. நாம் எல்லாவரும் ஒரே நிமித்தமாக ஒற்றுமையாக காணப்படுவோம். Till we reach the stature of our Lord Jesus Christ. நாம் வந்து அப்படிப்பட்ட கிறிஸ்து இயேசு இருக்கிற அந்த ஸ்தானத்தை அடைவதற்கு முன்பதாக Let us all be with him in the eternity. நாம் அனைவரும் அவருடைய சபையிலே அந்த நீடித்த நாட்களாக அவர் ராஜ்யத்திலே நிலைத்திருப்போம். May God bless us all. கர்த்தரானவர் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.